ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். இது எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா ஃப்ரைடே ஆக்சுவலி பாப்பாவோட ஸ்போர்ட்ஸ் டேக்கு போயிட்டு வந்தோம். எல்லாருமே டயர்டாக இருந்தோம், இன்க்ளூடிங் பாப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் எல்லாம் லேட்டாக எழுந்திரிச்சு எல்லாம் விளையாடிட்டுருக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ப்ரெட்டு, ஜாம், அதுக்கப்புறம் பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்டுருந்தோம். இப்போது லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நான். இதுக்கப்புறமா ஆக்சுவலாக லேட்டாக தான் ஆச்சு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே. லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து சேப்பங்கிழங்கு போட்டு ஒரு காரக்குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக ஒரு முட்டை பொரியல், இவ்வளோ தான் லன்ச் இன்றைக்கி. நான் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து புளி ஊற வச்சுருக்கேன். தக்காளியும் ரசத்துக்கு வந்து தனியாக சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்போது பிழிய ஈஸியாக இருக்கும். சின்ன வெங்காயம் குழம்புக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து மினிக்கு வந்து சாப்பாடு குட்டி குக்கரில் சாயந்தரம் வந்து கிரைண்டர் போடணும், அதுக்கு ஊற வச்சுருக்கேன் அரிசியெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஜாரில் வந்து ரசத்துக்கு தான் அரைச்சிக்கிறேன். 3 பல் பூண்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா, அது கூடவே வந்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவு இது வெந்தயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதை அரைச்சி ரசத்துக்கு எடுத்துகிட்டு இதே ஜாரில் வந்து நம்ம குழம்புக்கான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து ரசத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குழம்பு தாளிச்சிரும். குழம்புக்கு பார்த்திங்கன்னா வந்து சட்டியில் வந்து நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு. இதில் வந்து நீங்கள் நம்ம வேக வச்சுருக்க சேப்பங்கிழங்கு போட்டு ஒரு நல்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஆல்ரெடி வெந்தது தான். நான் இதுக்கப்புறம் நம்ம குழம்புல வேறு போடுவோம், இருந்தாலும் ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் குழம்புல சேர்க்கும் போது. ஸோ நல்ல ஒரு டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கலாம். நல்லா மேலே முறுமுறுன்னு அந்த ரஸ்ட் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 15-20 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆப்ஷன்ஸ் தான், உங்கள் விருப்பம். நீங்கள் நார்மல் வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும் இந்த குழம்புக்கு. என்கிட்ட இருந்தது, அதனால சரி சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சுட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும்ன்ட்டு தான் போட்டேன். அது கூட வந்து 2 தக்காளி, நறுக்கின தக்காளி, அதையும் போட்டு கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நசுங்குற அளவுக்கு முதல்ல வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா குழம்பு பொடியும் போடணும். அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் உடையாது சேப்பங்கிழங்கு. அதுவும் ஒரு ரீசன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிடும் போது. ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம போட்டு குழம்புல பரட்டும் போது உடையாது. அது ஒரு பரட்டிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நான் அதுலேருந்து கொஞ்சோண்டு ரசத்துக்கு எடுத்துகிட்டு மீதியை போட்டிருக்கேன். புளி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அது ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரசம் நான் தக்காளியும் புளி எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே வந்து நம்ம அரைச்சதையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே நான் அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக தூக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியதான். ரசம் எப்போவுமே ரொம்ப கொதிக்க வேண்டாம், நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணி இறக்கிடலாம், அவ்வளோதான் ரசம். ஸோ ரசம் வச்சுட்டு நான் இப்போ தேங்காய் பேஸ்ட், நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். தேங்காய் பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் தேங்காய், அதாவது 1/2 மூடி தேங்காயில் 1/2 கப் தேங்காய் நம்ம துருவினதுக்கப்புறமா ஒரு 2 பல் பூண்டு இதுலேயும், அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அது கூடவே அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி குழம்பு நல்லா புளி அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு புளி கொதித்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க குழம்ப. அப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் குழம்பு வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்கள். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 5 நிமிஷம் சிம்மிலையும்
உங்களுக்கே தெரியும் பார்த்து இந்த மாதிரி குழம்புல வந்து இந்த எண்ணெய்லாம் நல்லா இப்படி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான குழம்பு. நீங்கள் திருப்பி சாயந்தரம்லாம் சூடு பண்ணி நைட்டுக்கு சாப்பிடும் போது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லா குழம்புமே அப்படி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சேப்பங்கிழங்கு குழம்பு ரெடி. எல்லாமே ரெடி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரைஸும் வச்சுட்டு அந்த பக்கம் கடைசியாக முட்டை பொரியல், கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணி அதுலேயே வந்து கடுகு மட்டும்தான் தாளிப்புக்கு, வேறு எதுவுமே கிடையாது. பூண்டு 2 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது, ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். காரப்பொடி போட்டுலாம் நான் செய்ய போகிறது கிடையாது. ஜென்ரலாக குழம்பு சாதத்துக்கு நீங்கள் வந்து அந்த பச்சை மிளகா காரத்தோடு செஞ்சு பாருங்கள். வெறும் பச்சை மிளகா, அப்புறம் மிளகுத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, இவ்வளோ தான் இந்த முட்டை பொரியலுக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு சாதத்தோடு சாப்பிடும்போது நம்ம காரப்பொடி கொஞ்சம் மசாலா இதெல்லாம் போட்டு பண்ணுற மாதிரி பண்ணுறது வந்து பருப்பு சாதம் அந்த மாதிரி செய்யும் போது நல்லாயிருக்கும். நம்ம காரக்குழம்பு வச்சுருக்கும் போது இந்த மாதிரி முட்டை பொரியல் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா காரம் நல்லா பொடியாக நறுக்கி நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வாயில் தெம்பட்டாலும் காரம் அடிக்காது. ஸோ நல்லா பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 6 முட்டை நான் ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்தேன் பாத்திரத்தில். பீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முட்டை பொரியல் நல்ல குவான்டிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் வந்து வெங்காயம் மட்டும் பொறுமையாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்க, அதுதான் உங்களுக்கு டேஸ்ட். அவ்வளோதான், முட்டை பொரியல் ரெடி. குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை பொரியல் ரெடி. குயிக்கான சமையல் தான் இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ரசம், காரக்குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை. பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி காம்போ. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.